Hello everyone. இந்த வீடியோல வாய்ஸ் சேஞ்சர் AI டூல்ஸ் குறித்து தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம். இப்போ நீங்க YouTube இந்த மாதிரி தளங்கள்ல பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். SPP யோட வாய்ஸ்ல நிறைய சாங்ஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. பவதாரணியோட குரல்கள்ல கூட ஒரு சாங்ஸையும் AI டூலை யூஸ் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து எப்படி செய்யறாங்க? எந்தெந்த AI டூல்ஸை வந்து யூஸ் பண்ணி இத செய்யறாங்க? பொதுவா இந்த AI டூல்ஸ் எப்படி வேலை செய்யுது? ஃப்ரீயா இதெல்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியுமா என்பது உள்ளிட்ட நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அதற்கான விடையை இந்த வீடியோல நம்ம முழுமையா வந்து பார்க்கலாம். நிறைய பேர் பரிந்துரைக்கக்கூடிய இந்த voice.ai அப்படிங்கிற இந்த டூலை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, இங்க என்னுடைய வாய்ஸ் வந்து இருக்கு. நல்லா கேளுங்க. Hello. India is the one of largest democratic country around the world. இப்போ நான் வந்து இங்க இந்த AI டூலை யூஸ் பண்ணி பராக் ஒபாமாவோட வாய்ஸா வந்து கன்வர்ட் பண்ணியிருக்கேன். அதையும் கேளுங்க. Hello. India is the one of largest democratic country around the world. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸில் இருந்து இன்னொரு வாய்ஸுக்கு இந்த AI டூல்ஸ் வந்து வாய்ஸை கன்வெர்ட் பண்ணுது. சரி, இப்போது நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு இந்த மாதிரி AI டூல்ஸ் கன்வெர்ட் மை வாய்ஸ் இன்டு அனதர் பர்சன் வாய்ஸ் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கும். பட் நிறைய பேர் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு டூலாக என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த voice.ai தான் இருக்குது. இந்த voice.ai தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா voice.ai அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறமா கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுன்லோடிங் பேஜுக்கு போகும். இங்கே உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளேயே நீங்கள் என்டையர் இன்ஸ்டாலேஷன் ப்ராக்ரஸ் எல்லாத்தையுமே வந்து முடிச்சிட முடியும். நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலை யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து அசோசியேட் வந்து பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் அசோசியேட் பண்ணலைனாலும் கூட இப்போ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் லிங்க் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு லாகின் வந்து கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதை நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாவே போதும், உங்களுக்கான ஒரு லாகினை நீங்கள் செட் பண்ணிட முடியும். ஜஸ்ட்டு நீங்கள் இன்சைட் த ஆப்லேயே வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌசரில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சைன் அப் வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் ஏற்கனவே வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக வந்து இதை செய்ய முடியும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஜிமெயிலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சைன் அப் வந்து பண்ணுறோம். பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் வாய்ஸ் AI வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட நீங்கள் அங்கே ஜிமெயில் வந்து கொடுத்துருப்பீங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அசோசியேட் ஆகிரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபன் வித் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ரொஃபஷனல் யூஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லைன்னா நீங்கள் எதற்காக இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ரீசனை வந்து கொடுத்துட்டு உள்ளே போகலாம். இப்போது நான் இதை உள்ளே போயிட்டு ஸ்கிப் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இனிஷியலைசேஷன் வந்து நடக்கும். இது என்ன அப்படின்னா இவங்க பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வாய்ஸ் மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாடல்ஸுக்கான ஃபைல்ஸை தான் இப்போது இது டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ டவுன்லோட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இனிஷியலைசிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இது ஃபுல்லாக இனிஷியலைஸ் ஆயிருச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இனிஷியலைசேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் கன்வர்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நீங்கள் டெக்ஸ்ட்டில் இருந்து வாய்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த செக்ஷனை யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய வாய்ஸில் இல்லைனா வேறு ஒருத்தவங்களோட வாய்ஸை இன்னொரு வாய்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்டர் மோட் அப்படிங்கிறதுக்கு போயிருங்க. இங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பேசியே நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த சைடு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் அப்லோடு ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பேசி பதிவு பண்ணி வச்சுருப்பீங்கள்ல ஒரு ஆடியோ, அந்த ஆடியோவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லோட் பண்ணியும் கன்வெர்ட் பண்ணலாம். சரி, இப்போது இங்கே டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃப்ரீ வாய்ஸஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்விட்ச் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இங்கே ஏகப்பட்ட வாய்ஸஸ் வந்து இருக்கும். இதில் ஃப்ரீ அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜ் வைஸ் வந்து ஃபில்ட்ரு போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஃபில்டரில் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா போதும். தமிழில் இருக்கக்கூடிய எல்லா வாய்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பட் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும், இதில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே சிம்பிளோடு வந்து இருக்காது. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இது இன்னும் பர்ஃபெக்டாக வந்து ட்ரெயின் ஆகலை அப்படிங்கிறது தான் இதற்கான மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்கெல்லாம் வந்து பாருங்கள் நிறைய வாய்ஸஸ் வந்து கொடுத்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ப்ளே பண்ணி வந்து செட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அதாவது கம்ப்ளீட் ஆகாத ஒரு வாய்ஸை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்காது. சரி, இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு வாய்ஸை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட்டு நீங்கள் கிரியேட் அ வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ப்ரௌசருக்கு வந்து போகும். இந்த ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் எந்த பர்டிகுலர் ஆடியோவை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோவோட 15 மினிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ இந்த காட்டுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் தான் நீங்கள் அந்த ஆடியோஸை வந்து அப்லோடு வந்து பண்ணணும். ஜஸ்ட்டு உங்களுக்கு என்ன யூசர் நேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிபி வாய்ஸை தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா சும்மா நம்ம கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து போகும். இதில் ஆட் வாய்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க. இதில் கொடுத்துட்டு டைப் யுவர் வாய்ஸ் நேம் அவதார் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இது எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிபி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அவதார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதுக்கு சும்மா ஏதாவது ஒரு இமேஜை இப்போ டெம்பரவரியாக வந்து நான் கொடுக்குறேன். இதெல்லாம் கொடுத்தா தான் உங்களுக்கு ஆடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து கிடைக்கும். இப்போ இங்கே தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இங்கே கேட்டகரியில் மூவிஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வரும், அதாவது ஆடியோ ஆப்ஷன் வந்து வரும். சேவ் வந்து கொடுத்துடலாம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆடியோவை லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்கு கிடைக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எஸ்பிபி அப்படின்னா எஸ்பிபியோட வாய்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு 15 மினிட்ஸு. அந்த ஆடியோவை இதில் லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸாகவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அந்த வாய்ஸஸ் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் ஆடியோஸ் இருக்குது அப்படின்னா அப்லோட மாடல் அப்படிங்கிறதையும் கொடுத்து நீங்கள் வந்து அந்த வாய்ஸை வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இப்போது இங்கே இருக்கக்கூடிய வாய்ஸஸை ஃப்ரீ இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வாய்ஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டர் விஜயோட வாய்ஸை வந்து இந்த இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெயின் அப்படிங்கிறத கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு பை டிஃபால்ட்டாக ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இப்போது ஏதாவது ஒரு வாய்ஸை வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 4600 கிரெடிட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் இதை நான் ஓகே கொடுத்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இதை வந்து நான் கிளிக் பண்ணணும். இப்போ எனக்கு 4600 கிரெடிட்ஸ் வந்து போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த ட்ரெயினிங் மாடலுக்கு ட்ரெயின் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், இது ட்ரெயின் ஆகி முடித்தோன்னே இந்த இடத்துல யூஸ் அப்படிங்கிறத காட்டும். இப்போ நான் யூஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறேன். இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இன்வைட் பண்ணி அதன் மூலமாக இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 பாயிண்ட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்னொரு வாய்ஸை வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிக்க முடியும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் நமக்கு டவுன்லோட் ஆகிருச்சு.
ஜஸ்ட் யூஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே அந்த வாய்ஸ் வந்து வந்ததை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒன்ஸ் இனிஷியலைஸ் ஆகி செட் ஆனதுக்கப்புறமா நாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்மளுடைய வாய்ஸ், அந்த வாய்ஸை வந்து இப்போ நம்ம லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் ஒரு சில லாகின்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். தமிழ் லாங்குவேஜுக்கு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இது பர்ஃபெக்டாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டேங்குது. பட் இங்கிலீஷில் நிறைய பாராக் ஒபாமா, பைடன் அந்த மாதிரி இருக்குது. அது நம்ம இங்கிலீஷில் பேசி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஓகேவாக வந்துருக்கு. இப்போ பாருங்கள், நான் ஒரு வாய்ஸை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கொடுக்குறேன். நான் ஏற்கனவே வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். வணக்கம் நண்பாஸ், ஸ்ரீ டெக் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான தமிழ் சேனல். உங்களுக்கு இதில் இருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வாய்ஸு. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ராசஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். நம்மளுடைய வாய்ஸு இப்போ இந்த வாய்ஸ் மாடலில் வந்து கன்வெர்ட் ஆகிக்கிட்டு வந்து இருக்குது. ஸோ இவங்க கரெக்டாக இந்த வாய்ஸ் மாடல் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய அவுட்புட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் அவங்க வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொடுக்கல, அதில் நாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஆகிட்டு வரக்கூடிய அவுட்புட்டும் வந்து பெரிய கிளாரிட்டியில் வந்து இருக்காது. ஸ்ரீ டெக் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான தமிழ் சேனல். உங்களுக்கு இதில் இருக்க தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்திங்களா, ரொம்ப கேவலமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. பட் இதே இது நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பாராக் ஒபாமாவோட வாய்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இந்த வாய்ஸ் .ai யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ வெர்ஷன் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின் வந்து பண்ண முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து வாய்ஸ் கிளாரிட்டியாக நம்மக்கிட்ட இருக்காது. சப்போஸ் ரொம்ப நம்ம வந்து இதில் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணாமல் பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட ஒரு பர்சனோட ஹை குவாலிட்டி ஆடியோஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வர்ஷனை வந்து செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதே மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏஐ டூல்ஸ் பற்றின ஒரு சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நம்ம voice.ai வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. பட் தமிழ் லாங்குவேஜஸ்க்கு இருக்கிற மாடல்ஸை யூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ இன்னொரு ஏஐ டூலை நான் டெஸ்ட் பண்ணி அதையும் வந்து வீடியோ உங்களுக்கு போடுறேன். தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களை வந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க.